ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு உடைய யூடியூப் சேனல் வழியாக இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸில் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் 27 செஷன். ஸோ இன்னைக்கு 28th செஷனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 27 செஷன்ஸும் பாருங்கள். இந்த ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் 28 செஷன்ஸ், அப்புறம் இதுக்கப்புறம் 29 30ல் வில் பி டிஸ்கஸிங் பேங்கிங். ஸோ இந்த 30 செஷன்ஸ் தான் இட் இஸ் தி கோர் பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் செக்டர், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பேங்கிங், இந்த ஏரியாஸ் தான் கோர் பார்ட் ஆஃப் தி எக்கானமி. ஸோ இந்த பார்ட் ஆஃப் எக்கனாமி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எக்கனாமிக்ஸில் எந்த டாபிக் படித்தாலும் யூ வில் கெட் அ குட் ஐடியா. ஓகே, ஸோ அதில் நம்ம இன்னைக்கு 28th வீடியோவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையின்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் சிச்சுவேஷன் வேர் அன் இண்டிவிஜுவல் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஜாப். ஸோ இதை பர்ஃபெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? ஸோ மீ கோயிங் அண்ட் டேக்கிங் பார்ட் இன் எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? வி ஆர் ஹேவிங் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிஷரி செக்டர். இந்த 3 செக்டர்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் எனி ஆஃப் தி 3 செக்டர்ஸ் தென் தட் பர்சன் இஸ் எம்ப்ளாய்டு. ஸோ ஒருத்தர் எம்ப்ளாய்டாக இருக்குன்னா அந்த 3 செக்டரில் ஏதாவது ஒரு செக்டரில் தானே எம்ப்ளாய்டாக இருக்கணும். ஸோ அப்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆக்டிவிட்டி விச் இஸ் ஹேப்பனிங் இன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி செக்டர் டு ப்ரொடியூஸ் குட் ஆர் சர்வீசஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் பிரைமரி, செகண்டரி ஆர் டெரிஷரி அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. If a person is participating in economic activity, then that person is employed. If a person is not able to find a opportunity to take part in the economic activity, then that person is unemployed அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? இந்த எம்ப்ளாய்மெண்ட் we can have this employment in many ways. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அவரே he is self employed. So the person is not going and working under any person. ஸோ அதான் செல்ஃப் எம்ப்ளாய்ட். அடுத்து salaried class, மூணாவது கேஷுவல் லேபர். ஸோ பேசிக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்குறோம். அந்த வேலை பார்க்குறப்ப சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது salaried class. ஸோ salaried class எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத சம்பளம் வாங்குவாங்க. ஸோ ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வேலைக்கு மாத சம்பளம் கொடுப்பாங்க. இவங்களை நம்ம salaried class அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. வாரத்தில் 5 நாள் இல்லை 6 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மாதம் முடிகிறப்போ ஒரு சம்பளம் கிடைக்கும். இவங்கள தான் நம்ம salaried class அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி செல்ஃப் எம்ப்ளாய்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டுனா என்ன அப்படின்னா, தே ஆர் நாட் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் அண்டர் சம் அதர் பர்சன், தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தெம்செல்ஸ். ஸோ அந்த இண்டிவிஜுவல் அவங்களுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லேருந்து ஆரம்பித்து ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடை ஒரு ரோட்டோரமாக வச்சிருக்கிறவங்க வரைக்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஒரு ஆட்டோ ஓட்டுறவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அவர் யார் கீழேயும் ஓட்டல. அவர் போய் ஆட்டோ எடுத்துட்டு அன்றைக்கி ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அது அவரோட இன்கம். அவருக்கு வேணான்னா அன்றைக்கி போய் ஓட்ட தேவையில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு தள்ளுவண்டி கடையிலையோ இல்லை பிளாட்ஃபார்மில் ஒரு சின்ன பொருட்கள் விற்கிறவங்களோ, இல்லை ஒரு கடை வச்சு நடத்துகிறவங்களோ, இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்களோ, இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறது, ஆர் யூ ஆர் டூயிங் சம் பிஸ்னஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லைனா யூ ஆர் தி டாப் பிஸ்னஸ் கிளாஸ் பர்சன். ஸோ இவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ மூணாவது கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷுவல் லேபர். கேஷுவல் லேபர்னா என்ன அப்படின்னா, அவங்க டெய்லி வேஜஸ் ஏர்ன் பண்ணுறவங்க. ஸோ அவங்க மாத சம்பளமும் எங்கேயும் வாங்கலை, அவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் இல்லை. தே ஆர் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் சம்வேர். அப்படி ஒர்க் பண்ணுறது டெய்லி வேஜஸாக வாங்குறாங்க. டெய்லி வேஜஸ்னால் காலையிலேருந்து போய் ஈவினிங் ஒர்க் பண்ணால் ஈவினிங் ஒரு கூலி தருவாங்க. ஸோ இதுதான் கேஷுவல் லேபர். இந்த கேஷுவல் லேபருக்கு மந்த்லி சேலரி அப்படிங்கிறது கிடையாது. அன்றைக்கி போய் வேலை செஞ்சால் சேலரி, இல்லைனா சேலரி இல்லை. அதே மாதிரி இந்த கேஷுவல் லேபருக்கு எப்போவுமே ஜாப் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இஸ் அ கேஷுவல் லேபர், அக்ரிகல்ச்சரல் லேபரர் இஸ் அ கேஷுவல் லேபர். ஸோ அக்ரிகல்ச்சர் லேபருக்கு எப்போலாம் வேலை இருக்கும்? சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் அப்போ வேலை இருக்கும். மிச்ச நேரம்லாம் வேலை இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சீசனில் அப்போ தான் வேலை இருக்கும். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிரைமரி, செகண்டரி, டெரிஷரியில் இந்த 3 ஃபார்மேட்டில் செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை சேலரிட் கிளாஸா, இல்லை கேஷுவல் லேபரரா ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க எம்ப்ளாய்டு. இதில் எதுவுமே ஈடுபடலைன்னா அவங்க அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது
இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மலாகவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல்? ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்களுக்கு ஆல் தி சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்னா என்ன? அதாவது காலையில 9க்கு போனா ஈவினிங் 5 வரைக்கும் ஜாப் இருக்கும். அந்த 9 to 5 ஜாப் இருக்கும். ஸோ அந்த 9 to 5 ஜாப்ல வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை. ஒரு வாரத்துக்கு 1 நாள் லீவு. மாசத்துக்கு உங்களுக்கு இத்தனை கேஷுவல் லீவ் இருக்கு. இத்தனை வந்து சிக் லீவ் இருக்கு. உடம்பு சரியில்லனா லீவ் எடுத்துக்கலாம். அதாவது லீவ் எடுத்துக்கிட்டா வித்தவுட் லாஸ் ஆஃப் பே. லாஸ் ஆஃப் பே இல்லாமலே கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம், சிக் லீவ் எடுத்துக்கலாம். அத தாண்டி வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் லீவ் தருவாங்க. ஸோ அத தாண்டி வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டெண்டட் லீவ் அப்படிங்கிற மாரி லீவ்ஸ் தருவாங்க. அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். பிஎஃப் இருக்கும், கிராஜுவிட்டி இருக்கும், பென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ டிராவல் அலவன்ஸ் குடுப்பாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் குடுப்பாங்க. இந்த மாரி எல்லாமே குடுத்துருவாங்க. ஹையர் அண்ட் ஃபயர் இருக்காது. உங்கள வந்து ஒரு வேலைக்குலேருந்து தூக்கணும் அப்படின்னா, தே ஷுட் கிவ் தி நோட்டீஸ் பீரியட். இந்த மாரி எல்லாத்தையும் குடுத்து ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சிருக்கிறது தான் ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட்னா இது எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும், 15 மணி நேரம் வேலை செய்யணும். வாரத்துல 6 நாள் வேலை, 1 நாள் லீவுன்னுவாங்க. 7வது நாள் வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஹையர் அண்ட் ஃபயர் இருக்கும். நாளைக்கே வேலையிலேருந்து வராத அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. எந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. வேஜஸ் ஆன் டைம்ல போட மாட்டாங்க. ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இந்த மாரி இருக்கிறது எல்லாமே இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட். ஸோ இதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்ட்லயும் ஃபார்மல், இன்ஃபார்மல் இருக்கு. சேலரிட் கிளாஸ்லயும் ஃபார்மல், இன்ஃபார்மல் இருக்கு. கேஷுவல் லேபர்ல இருக்கிறது எல்லாமே இன்ஃபார்மல் தான். ஸோ இந்த மாரி இருக்கிறது தான் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஜாப சொல்ல மாட்டோம். ஒரு செக்டர தான் சொல்லுவோம். ஒரு செக்டர் தான் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஒரு எம்ப்ளாய்மென்ட் தான் ஃபார்மலா, இன்ஃபார்மலா இருக்கும். ஸோ நம்ம ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு செக்டர சொல்லுவோம். ஸோ செக்டர்னா எப்படின்னா, அந்த ஒரு கம்பெனி எங்கேயோ ஒரு இடத்துல போய் எக்கனாமிக் ஆக்டிவிட்டில ஈடுபடுறீங்களா, அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர்கனைஸ்டா நடக்குதா? ஆர்கனைஸ்டா நடக்குதுன்னா கவர்ன்மென்ட் கிட்ட ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஸோ கவர்ன்மென்ட் கிட்ட அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்களா? அ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? அதே மாரி டாக்ஸ் கட்டுறாங்களா? ஸோ ஆடிட்டிங் பண்றாங்களா? இந்த மாரியெல்லாம் ஆர்கனைஸ்டா ஸோ அவங்க ஆஃபீஸ்ல ஒரு ஹைரார்கி வச்சு, ஒரு சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், ஒரு மேனேஜர், டெப்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், ஒர்க்கர்ஸ் இந்த மாரி ஒரு ஹைரார்கி வச்சு, அவங்க கவர்ன்மென்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி, டாக்ஸ் கட்டுறவங்கலாம் ஆர்கனைஸ்ட் செக்டர். அப்படி எந்த ஆஃபீஸ்லயும் டாக்ஸ் கட்டாம நடத்துறது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஸோ செக்டர்ஸ ஆர்கனைஸ், அன்ஆர்கனைஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஜாப்ஸ ஃபார்மல், இன்ஃபார்மல் சொல்லுவோம். ஸோ இந்த பேசிஸ்ல நமக்கு இத்தனை டைப்ஸ் வருது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட். இந்த மாரி எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எதுவுமே கிடைக்காம இருக்கிறது தான் அன்எம்ப்ளாய்ட் பீப்பிள். ஸோ ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சன் ஹூ இஸ் சீக்கிங் ஃபார் எம்ப்ளாய்மென்ட் பட் நாட் கெட்டிங் வொர்க். ஸோ அதாவது வேலையே தேடாம எனக்கு வேலையே வேணான்னு இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்ட் கிடையாது. வேலை தேடி வேலை கிடைக்கலனா தான் அன்எம்ப்ளாய்ட். A person who is seeking for employment but not getting employed is called as unemployed. ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் உடைய பேசிக் டெஃபினிஷன் என்னவா இருக்கு? People who are able, available and willing to find work and actively seeking for work but not getting employed. ஸோ அவங்க வேலை தேடுறாங்க, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறது தான் அன்எம்ப்ளாய்டே தவிர, they are not வந்து people who are not searching work. ஸோ unemployed people are also part of the labor force அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனலி அக்ரீட் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி மெஷர்மெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஐஎல்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா, தே மஸ்ட் ஹவ் ஆக்டிவ்லி சாட் ஃபார் ஒர்க் இன் தி ப்ரீவியஸ் 4 வீக்ஸ் அண்ட் தே வில் பி அவைலபிள் டு ஒர்க் இமீடியட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ் அண்ட் தே ஆர் நாட் கெட்டிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம மெஷர் பண்றது எப்படி பண்றோம் அப்படின்னா, 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்றோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பொதுவாக வந்து சிம்பிளாக அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக எப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லேபர் ஃபோர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து லேபர் ஃபோர்ஸ். லேபர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த நாட்டோடைய ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்கிற பீப்புள். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்க பீப்புள் யார் யார் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்க பீப்புள் ஹூ ஆர் பிட்வீன் 18 to 59. 18 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஒர்க்கிங் ஏஜ்னு சொல்கிறோம். 18 வயசு கீழே இருந்தால் அவங்க சில்ட்ரன், தே ஆர் நாட் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் நாட் சர்ச்சிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க லேபர் ஃபோர்ஸ்லேயே வரல. 59 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டதுனால வேலை எதுவும் தேடுறதில்ல. ஸோ அப்போ அவங்கள நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் டெஃபினிஷன்லேயே எடுக்கிறது இல்லை. நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளை தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தே வில் பி சர்ச்சிங் ஃபார் ஜாப். கரெக்டா? தே வில் பி சர்ச்சிங் ஃபார் ஜாப். அப்படி ஜாப் சேர்க்குறப்போ ஒரு சிலர் வந்து தே வுட் ஹவ் காட் தி ஜாப்.
ஸோ வேலை தேடி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க நம்ம வந்து தே வுட் ஹவ் காட் தி ஜாப். ஒரு சிலர் வந்து தே வுடன்ட் ஹவ் காட் தி ஜாப். இவங்கள தான் நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சிலர் வந்து தே டிடன்ட் கெட் ஜாப். ஓகேவா? ஸோ இப்படி வேலை கிடைச்சவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வொர்க்கர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹூ இஸ் அ வொர்க்கர்? வொர்க்கர் இஸ் அ பெர்சன் ஹூ இஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மூணுத்துலையும் ஈடுபடுறதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ அ பர்சன் ஹூ இஸ் அ சீக்கிங் ஃபார் ஜாப் அண்ட் காட் தி ஜாப். அவங்க ஜாப் கிடைச்சவர் தான் ஒர்க்கர்னு சொல்கிறோம். ஒர்க்கர் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் பீங் பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்சன் ஹூ டிடின் கெட் ஜாப் இவரை தான் நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா அ பர்சன் மஸ்ட் பி ஆக்டிவ்லி சீக்கிங் ஃபார் ஜாப் பட் தே ஆர் நாட் கெட்டிங் ஜாப். அவங்கள தான் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி அதாவது வேலை தேடி கிடைக்கணும். அப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் 59 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் தே ஆர் நாட் சீக்கிங் ஜாப். அப்போ அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் டெஃபினேஷன்லேயே வரல. 18 டு 59 வயசுல இருக்கிறவங்க தான் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேபர் ஃபோர்ஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணல. ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யார்? லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்டு. ஒர்க்கர்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்டு ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் தி ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வேலை கிடைச்சிச்சு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வேலை கிடைக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தது தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஒரு எக்கானமியில் ஒரு நாட்டில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ சதவீதம் பேர் வந்து லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கறது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து இப்போது ஒரு நாட்டில் வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் பாப்புலேஷனில் பாப்புலேஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஒரு பாப்புலேஷன் வந்து லேபர் ஃபோர்ஸ், அப்போது 18 கீழே இருக்கிறவங்களும் 59க்கு மேலே இருக்கிறவங்களும் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா தீஸ் பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் லேபர் ஃபோர்ஸ். இந்த பீப்புள்லாம் யார்கிட்ட டிபெண்டாக இருக்காங்க? 18 கீழே இருக்கிறவங்க 59 மேலே இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணல. ஸோ தே ஆர் நாட் ஒர்க்கிங். அப்போ யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 18 to 59 இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ணி தான் எக்கனாமியை ரன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியும் இவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க. அதனால இவங்களை டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டில் டிபெண்டன்ட் பாப்புலேஷனோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு தான் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க. அதில் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நிறைய பேர் யூத்தாக இருக்காங்கன்னா அவங்கள தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டோடைய ரேட்டை வச்சு நம்ம எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுற பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். நெக்ஸ்ட் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ்னா யார்? த பர்சன் இன் லேபர் ஃபோர்ஸ் ஹூ காட் ஜாப். வேலை செய்கிறவங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க தான் ஒர்க்கர்ஸ். டிவைடட் பை பாப்புலேஷன். இதான் வந்து நம்ம ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போது நாட்டில் இருக்க டோட்டல் பாப்புலேஷனில் எத்தனை பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. மூணாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா நம்பர் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கு டினாமினேட்டர் பாப்புலேஷன் வரும்னு நினைப்பீங்க. ஆனால் டினாமினேட்டரில் லேபர் ஃபோர்ஸ் வரும். ஏன்னா டோட்டல் பாப்புலேஷனில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணல. லேபர் ஃபோர்ஸில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ லேபர் ஃபோர்ஸில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு? ஸோ இதை தான் வந்து we have to understand. So clear? So labor force participation rate is equal to labor force consists of both workers and unemployed. ரெண்டு பேருமே சேர்த்தது தான் வந்து லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது ஓவராலாக வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மெஷர் பண்ணுறப்போ 3 இண்டிகேட்டர்ஸை மெஷர் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை மெஷர் பண்ணுறோம், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ மெஷர் பண்ணுறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறோம். இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் ஒர்க் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரே மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணல. ஸோ 3 இண்டிகேட்டர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னா
யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அண்ட் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் கரண்ட், ஏன்னா ஏன் வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் மெஷர் பண்ணுறோன்னா எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் வந்து மாசத்துல வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சிலது வாரத்தில் 3 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காருன்னா அவர் 4 நாள் ஆட்டோ ஓட்டலாம், 3 நாள் ஓட்டாமல் இருக்கலாம், இல்லை 7 நாள் ஆட்டோ ஓட்டலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரமும் வேலை இருக்காது. காலையில் 2 மணி நேரம் வேலை இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 9 மணி நேரமும் வேலை இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் 9 to 5 ஜாபுக்கு போகிறது இல்லைல்ல. 9 to 5 ஜாபுக்கு போகிறவங்க எல்லாருமே 9 to 5 ஜாபுக்கு போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க காலையில் ஒரு 1 hour மார்க்கெட் பார்ப்பாங்க. மிச்ச டைம்லாம் சும்மா இருக்கலாம், வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ். ஸோ யூஷுவல் பிரின்சிபல்ஸ் இது என்னதுன்னா நம்ம என்எஸ்எஸ்ஓ. ஸோ என்எஸ்எஸ்ஓனா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இப்போ அது வந்து என்எஸ்ஓ அப்படின்னு இருக்குது. இந்த என்எஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சர்வே நடத்தும். ஸோ 3 விதமான சர்வே. முதல் சர்வேல என்ன பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் போயிட்டு நீங்கள் லாஸ்ட்டு 1 இயரில் அட்லீஸ்ட் மேஜர் பார்ட் ஒர்க் பண்ணீங்களா. ஸோ 1 இயரில் மேஜர் பார்ட் அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் அட்லீஸ்ட் 6 months ஆகுது ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் அட்லீஸ்ட் 6 months ஆகுது ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எம்ப்ளாய்டு. 6 months கூட ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க அன்எம்ப்ளாய்டு. ஸோ அப்போது லாஸ்ட் 6 months ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னால் அவங்க எம்ப்ளாய்டுன்னு எடுத்துப்பாங்க. அப்படி எஸ்ன்னு சொல்லனா அவங்க அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு எடுத்துப்பாங்க. கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸில் லாஸ்ட் 1 week எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் 1 weekல அட்லீஸ்ட் 1 hour வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் 1 weekல அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா யூ ஆர் எம்ப்ளாய்ட். 1 hour கூட நீங்கள் வேலை செய்யலைன்னா யூ ஆர் அன்எம்ப்ளாய்ட். ஏன் 1 hour இருக்கு நீங்கள் ஷாக் ஆகலாம். பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால. கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸில் நம்ம லாஸ்ட் 1 week ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு டெய்லி பேசிஸில் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணாதான் அன்றைக்கி நீங்கள் எம்ப்ளாய்டு. ஓகே, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் அன்றைக்கி நீங்கள் எம்ப்ளாய்டு. 4 மணி நேரத்துக்கும் கம்மியாக, அதாவது 2 hours to 4 hours இருந்தால் அது வந்து ஹாஃப் டே. 4 hours இருந்தால் தான் அது வந்து ஃபுல் டே. பிலோ 2 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து யூ ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு கம்மியாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா யூ ஆர் அன்எம்ப்ளாய்டு. 2 to 4 hours ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாஃப் டே, மோர் தென் 4 hours ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் டே அப்படிங்கிறது கன்சிடர். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இப்படி போட்டுப்பாங்க மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ மண்டே வந்து 5 hours, டியூஸ்டே 5 hours, வெனஸ்டே 5 hours, தேர்ஸ்டே வந்து 3 hours, ஃப்ரைடே வந்து 2 hours, சாட்டர்டே சண்டே 1 hours அப்படின்னு இருக்குன்னா, ஸோ மண்டேவை, டியூஸ்டேவை, வெனஸ்டேவை 3 நாளையும் ஃபுல் டே அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ 3 days. ஸோ 3 hours 2 hours இருந்தால் அது ஹாஃப் டே தான் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஸோ டோட்டலாக 4 days அப்படின்னு ஆகிடும். இது ஒரு 1 ஆகிடும். சாட்டர்டே சண்டே 1 hour தான் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டுமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் 1 weekல 7 daysல எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4 days தான் வேலை செஞ்சுருக்காங்க. 4 day a week அப்படின்னு கணக்கு எடுப்பாங்க. ஸோ 4 day a weekனு எடுத்து எத்தனை வீக் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா எடுத்துகிட்டு கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸில் லாஸ்ட் 1 இயரில் அட்லீஸ்ட் 6 months வேலை செஞ்சீங்களா, லாஸ்ட் 1 weekல அட்லீஸ்ட் 1 hour வேலை செஞ்சீங்களா, 1 dayல அட்லீஸ்ட் 4 hours வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிற இந்த 3 டேட்டாவை எடுத்து இந்த 3 மெத்தட்லையும் இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் மெஷர் பண்ணுறாங்க. எதாவது இண்டிகேட்டர்ஸ்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. இந்த 3த்தையுமே 3 மெத்தட்லையும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு 9 இண்டிகேட்டர் கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் மெஷர் பண்ணுறோம், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த சர்வே இத்தனை டேட்டாவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பீப்புள் ஹூ ஆர் எங்கேஜ்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் எம்ப்ளாய்ட். பீப்புள் ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஜாப் அண்ட் நாட் கெட்டிங் அப்படிங்கிறவங்க அன்எம்ப்ளாய்டு. அப்போ வேலை தேடாமல் இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்டே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ நெய்தர் சீக்கிங் ஆர் நார் அவைலபிள் ஃபார் ஒர்க்கை வந்து நம்ம கன்சிடரே பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 கான்ஸ்டிடியூட் தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ எம்ப்ளாய்டையும் அன்எம்ப்ளாய்டையும் சேர்த்தவங்க தான் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எம்ப்ளாய்டு அண்ட் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா டோட்டல் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். அதான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ இந்த 3 இண்டிகேட்டரையும் நம்ம 3 மெத்தட்லையும் மெஷர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 9 வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த 9 வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம இப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து கரண்ட் எக்கனாமிக் சர்வேல ரிலீஸ் பண்ண வேல்யூ. ஸோ கரண்ட் எக்கனாமிக் சர்வேல ரிலீஸ் பண்ணுறப்போ வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு பாருங்கள். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இந்தியாவில் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 57%. ஸோ 57% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் இன் லேபர் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நாட்டோட பாப்புலேஷனில் 57% பீப்புள் வேலை செய்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 43% பேர் டிபெண்ட்டாக இருக்காங்க. அதாவது 18 வயசு கீழே 59 வயசுக்கு மேலே. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ இந்த 57%ல் எத்தனை பேருக்கு வேலை இருக்குது
ஸோ மொத்தம் 56% பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேருக்கு வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்டு பீப்புள் எத்தனை பேர்னா 3.2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்கனாமிக் சர்வேலேருந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் எக்கனாமிக் சர்வேயோடைய டேட்டா. ஸோ 57% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஆக்சுவலி 59 இருக்கும். 59% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். அதில் 56% ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அண்ட் 3.2% ஆஃப் தி பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட கரண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 3.2 அப்படின்னு இந்த டேட்டாவை தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து நடத்துது. இது யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் உடைய டேட்டா. இந்த மாதிரி கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸோட டேட்டாலாம் இருக்கும். பட் இந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ கிளியரா? ஸோ இதை தாண்டி இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேலேருந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன புரிஞ்சுச்சா? பீப்புள் who are searching for job and not getting job. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் ஏஜில் இருக்கணும். ஒர்க்கிங் ஏஜ்லேருந்து வேலை தேடணும். வேலை தேடி அவங்க வேலை கிடச்சிதுன்னா அவங்க எம்ப்ளாய்டு. வேலை தேடி அவங்க வேலை கிடைக்கலன்னா தான் அன்எம்ப்ளாய்டு. வேலையே தேடாமல் சும்மா வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து வரவே மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீப்புள் பிலோ 18 பீப்புள் அபவ் 59 வரமாட்டாங்க. அதை தாண்டி இப்போ ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிப்போம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா இது மேல், இது ஃபீமேல், இது டோட்டல். ஸோ டோட்டல் வேல்யூலேருந்து ஆரம்பிப்போம். டோட்டல் வேல்யூவில் 45% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இந்தியாவோட 45% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சர். 11% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. 13% வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில். 12% வந்து ட்ரேட், ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க. 5.4 வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அண்ட் 11 வந்து அதர் சர்வீசஸ். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு பிரித்தா 45% வந்து பிரைமரி. சரியா? 45% வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து 13, இங்கே வந்து 11, ஸோ 24. ஸோ 25% வந்து செகண்டரி. 45, 25. ஸோ மிச்சம் இருக்கிற இது வந்து டெர்ஷரி. ஓகே. ஸோ இப்படி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிரிக்கிறோம். இல்லை மேல் ஃபீமேல் பிரிக்கிறோம். மேல் ஃபீமேல் பிரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் உமன் ஆர் இன் அக்ரிகல்ச்சர் தேன் கம்பேர்ட் டு மேல். 37% தான் அக்ரிகல்ச்சர் மேல் இருக்காங்க. 64% ஆஃப் தி உமன் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. ஸோ மோர் உமன் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் தேன் மென். ஸோ இந்த மாதிரி டேட்டா இதெல்லாம் தான் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ட்ரெண்ட் பேஸாக கேட்கலாம். இதுதான் கரண்ட் எக்கனாமிக் சர்வேலேருந்து எடுத்தது. ஸோ அதே மாதிரி வந்து ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 76% ஆஃப் தி உமன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் 49% ஆஃப் தி மென் வந்து இருக்காங்க. அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4.7% தான் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க, மென் உமன் டோட்டலாக. ஸோ அர்பன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டரோட ஷேர் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ரூரல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரோட ஷேர் தான் ஹையாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்பையும் அக்ரிகல்ச்சரோட ஷேர் தான் ஹையாக இருக்குது. ஸோ 45% ஆஃப் பாப்புலேஷன் ஒர்க் பண்ணி 70.6% ஆஃப் ஜிடிபியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அக்ரிகல்ச்சருடைய சோகமான ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து அடுத்தது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. இவ்வளோ நேரம் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவில் செக்டர் வைஸ் பார்த்தோம். இப்போ டைப் வைஸ் பார்க்குறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டிவைட் இன்டு 3: செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரெகுலர் வேஜ் அண்ட் சேலரி அண்ட் கேஷுவல் லேபர். ஸோ இந்தியாவில் 57% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகே, 57% ஆஃப் பாப்புலேஷன் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, 20% வந்து சேலரி கிளாஸ், 21% வந்து கேஷுவல் லேபர். ஸோ எது ஹையஸ்ட்டு? செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் இந்தியாவில் ஹையஸ்ட். எது லோவஸ்ட்? சேலரி கிளாஸ் தான் லோவஸ்ட். எல்லாரும் சேலரி கிளாஸ் அப்புறம் இருக்கும், கேஷுவல் கம்மியாக இருக்கும்னு நினைப்பீங்க. இது அப்போ இதுங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி மாறிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இது அதிகமாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். பட் லேட்டஸ்ட் எக்கனாமிக் சர்வே டேட்டா 2022-23 டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா படி கேஷுவல் லேபர், அதாவது ரெகுலர் சேலரி கிளாஸ் தான் கம்மி. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் ஹையஸ்ட். ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கணும். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. சரியா? 10 விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸும் பார்க்கலாம். வேலை இல்லாமல் இருக்கிறதுல 10 விதம் இருக்கா? ஆமாம், 10 விதம் இருக்குது. அந்த 10 விதமும் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ முதல் 3 கேட்டகரி இருக்குது: ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது மூணுமே வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணுறதோட டெக்னிக்கலான எக்கனாமி பேஸ்டு கான்செப்ட்ஸ், கான்செப்சுவல் தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் தியரிட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். வாட் இஸ் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா, எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. எக்கனாமிய நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ பிரைமரியில நமக்கு யார் இருக்கா? 45% வந்து பிரைமரி இருக்கு. 25% வந்து 27% வந்து செகண்டரி. எம்ப்ளாய்மென்ட் ஷேர்ல வந்து நான் பார்க்குறோம். 25% இது இருக்கு. இவங்க ஒரு 30% இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, இது 17 வந்துரும். இது 27 வந்துரும். இது 55 வந்துரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ் ஆஃப் எக்கனாமினால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ்னால என்னென்ன வந்துச்சு? 40 ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரைமரி செக்டர்லேருந்து டைரக்டா டெர்ஷரி செக்டருக்கு போயிட்டோம். அதனால மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோவே ஆகல. இப்போ பிரைமரியிலிருந்து டைரக்டா சர்வீஸ் போனதுனால, நம்ம மேனுஃபேக்சரிங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்படி எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பிரிச்சு அத பார்க்கறது தான் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்னால என்ன வந்துச்சு, நம்ம பிரைமரியிலேருந்து டைரக்டா டெர்ஷரி எக்கனாமியா ஜம்ப் பண்ணிட்டதுனால, மேனுஃபேக்சரிங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். இதனால என்ன ஆகுது, சர்வீஸ் செக்டர் ஜிடிபிய ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா இனஃப் எம்ப்ளாய்மென்ட்ட உருவாக்கல. இதுதான் ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ஜாப்லெஸ் குரோத். இந்த ஜாப்லெஸ் குரோத்தை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ் ஆஃப் எக்கனாமினால வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 1991 அப்புறமா நம்ம சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால சர்வீஸ் செக்டர் கேன் ப்ரொடியூஸ் இனஃப் ஜிடிபி வித் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்ட். இட்ஸ் நாட் லேபர் இன்டென்சிவ் ஆஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்போ ஒரு 100 பேர் வேலை செஞ்சு ₹1000 மதிப்புள்ள ஜிடிபியை உருவாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நாட்டில் ₹1000 மதிப்புள்ள ஜிடிபி இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 100 பேர் வேலை செஞ்சு ₹1000 உருவாக்குவாங்க. ஆனா சர்வீஸ் செக்டர்ல 10 பேர் வேலை செஞ்சாலே ₹1000 வந்துரும். ஸோ இந்தியால ஃபுல்லா சர்வீஸ் செக்டர்ஸா இருக்கிறதுனால 10 பேர் வேலை செஞ்சா ₹1000 மதிப்புள்ள ஜிடிபியை உருவாக்கிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுது? ஜிடிபி வந்துருது, குரோத் வந்துருது. ஆனா மிச்ச 90 பேரு வேலை இல்லாம இருக்காங்க. அதனால ஜாப்லெஸ். ஸோ ஜாபே உருவாக்காமலே குரோத் வருது அப்படின்னு சொல்றது தான் ஜாப்லெஸ் குரோத். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூஸ்னால தான் இன்னைக்கு இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ்க்கு ஒரு மேஜர் ரீசனே இந்த ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூ தான். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரெண்டாவது சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எக்கானமி வந்து பிசினஸ் சைக்கிள்ல வேரியஸ் ஸ்டேட்ஸ் வந்து டிரான்சிஷன் நடக்கும். ஸோ அவங்க வந்து பிசினஸ் சைக்கிள்ல வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு போறாங்கல்ல. ஸோ ஒரு ரிசெஷன்ல இருந்து டிப்ரெஷனு, டிப்ரெஷன்ல இருந்து திரும்ப வந்து வெளியே வராங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க வந்து மாறி மாறி போறப்போ ஒரு எக்கானமி வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ்பான்ஷன், பூமு, ஸ்லோ டவுனு, ரிசெஷனு, டிப்ரெஷனு, ரெக்கவரி, திரும்ப எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்படி எக்கனாமியை வந்து நம்ம பிஸ்னஸ் சைக்கிளில் பிரிக்கிறப்போ வேரியஸ் ஸ்டேஜஸில் போகும். ஒரு எக்கனாமி வந்து பூம்ல இருந்து திரும்ப ஒரு ஸ்லோ டவுன் வரும். அப்படி ஸ்லோ டவுன் வரப்போ ஒரு சிலருக்கு வேலை போகும். இன்கேஸ் எக்கனாமி ரிசெஷனுக்குள்ள போகுதுன்னா, ரிசெஷனுக்குள்ள போறதுனால ஒரு சிலருக்கு வேலை போகும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிறப்பையும், ரிசெஷன் ஆகிறப்பையும் சைக்ளிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் எக்கனாமினால வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு பேர் தான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எக்கனாமியில் சைக்ளிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி சைக்ளிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறப்போ எக்கனாமி ஸ்லோ டவுனோ ரிசெஷனோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ அப்போ வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தான் நம்ம சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியன் எக்கனாமியில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சைக்ளிக்கலா ஸ்ட்ரக்சுரலா அப்படின்னு கேட்டால் ஒரு சில எக்கனாமி ஸ்ட்ரக்சுரல்னுவாங்க, ஒரு சில எக்கனாமி சைக்ளிக்கல்னுவாங்க. ஆனால் போத். இந்தியாவில் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் லாங் டர்மாக நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் அப்பப்போ ஷார்ட் டேர்மில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறதுக்கு காரணம் சைக்ளிக்கல் நேச்சர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் முன்னாடி வரைக்கும் நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு 6%, 7% அவ்வளோதான் இருந்துச்சு. பேண்டமிக்கில் அது ஷூட் அப் ஆகி 25% ஆயிடுச்சு. இப்போ பேண்டமிக்கு முன்னாடியே இருந்த அந்த 6% அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். பேண்டமிக்ல டக்குன்னு வந்து ஷூட் அப் ஆனது சைக்ளிக்கல். ஏன்னா பேண்டமிக்ல என்ன ஆச்சு? எக்கனாமி வென்ட் இன்டு ரெசெஷன்ல. இந்தியன் எக்கனாமி ஒரு வருஷம் ஃபுல்லா நெகட்டிவ் ஜிடிபி குரோத் ரேட்ல இருந்துச்சு. ஸோ இந்தியன் எக்கனாமி வென்ட் இன்டு ரெசெஷன். ஸோ அந்த ரெசெஷன்ல பேண்டமிக்ல லாக்டவுன் போட்டதுனால ஏக பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆச்சுல. ஸோ அதை தான் வந்து நம்ம சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு போவாங்க. ஸோ ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஜம்ப் ஆகிறப்போ நடுவில் கொஞ்ச நாள் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு ஜாப்ல ஒருத்தர் இருக்காங்க. அவங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஜாப் பிடிக்காம இருந்திருக்கலாம், ஜாப் செட் ஆயிருக்காது, அவங்க பாஸ் பிடிக்காம இருந்திருக்கலாம், ஒர்க் கல்ச்சர் நல்லா இருந்திருக்காது, ஆஃபீஸ் வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம், ஆர் ஆஃபீஸ் பிடிச்சிருக்காது, அவங்க வேற செக்டருக்கு போகணும்னு நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ரிசைனிங். ரிசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜாபை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் நடக்குது, அப்புறம் சர்ச் நடக்குது. சர்ச்க்கு அப்புறமா அவங்க திரும்ப வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு ஜாப்லேருந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அடுத்த ஜாப் கிடைக்கிற நடுவில் இந்த கேப்பில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் விச் இஸ் கிரியேட்டட் வென் அ பர்சன் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஜாப் டு அனதர் ஜாப். அந்த நடுவில் அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற ஃபேஸ். இப்போ ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வேலை தேடுறாரு. வேலை தேடினோன்னா அவருக்கு ஒரு மாசத்துலேயே அடுத்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம்.
இன்னொரு சினாரியோல ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வேலை செய்றாரு. ஆனா அவருக்கு அடுத்த வேலை கிடைக்கவே 6 மாசம் ஆகுது. ஸோ 6 மாசம் ஆகுதுன்னா, அப்ப ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கு. ஒரு எக்கனாமில வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த எக்கனாமி வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட் எக்கனாமி அப்படின்னு அர்த்தம். இனஃப் லேபர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உருவாக்கலன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து நம்பி வந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலை தேடிக்கலாம் அப்படின்னு ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ண உடனே 1 மாசத்திலேயே அவருக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா, அது எஃபிஷியன்ட் எக்கனாமி. ஏன்னா, அவ்ளோ லேபர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நீங்க இம்மீடியேட்டா சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த வேலை கிடைச்சிரும். ஆனா, ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலை தேடுறப்போ, அடுத்த வேலை கிடைக்கவே லேட் ஆகுது அப்படின்னா, அது இன்எஃபிஷியன்ட் எக்கனாமி விச் இஸ் நாட் புரொடியூசிங் இனஃப் லேபர். அப்போ ஒரு எக்கனாமில ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட் எக்கனாமி அண்ட் நாட் புரொடியூசிங் இனஃப் லேபர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ தட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட். ஸோ அப்போ இந்த ரெசிக்னேஷனுக்கும் திரும்ப எம்ப்ளாய்டா இருக்கிற இந்த சர்ச் டைம் வந்து கம்மியா இருக்கணும். சர்ச் டைம் கம்மியா இருக்கணும்னா, நெறைய லேபர் ஆப்பர்ச்சுனிட்டீஸும், நெறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எக்கனாமில வந்தா தான் சர்ச் டைம் கம்மியா இருக்கணும். ஸோ சர்ச் டைம் கம்மியா இருக்கிறதுனால தான் we are getting frictional unemployment. ஸோ அப்போ ஒரு எக்கனாமில ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆனா, அதுவே வந்து எக்கனாமி வேரியஸ் பிசினஸ் சைக்கிள்ல ரிசெஷன் ஆர் டிப்ரஷனுக்குள்ள போறப்போ, இல்ல ஸ்லோ டவுன் ஆகுறப்போ வரது we are calling it as cyclical unemployment. Frictional unemploymentனா எக்கனாமி வந்து டெம்பரரியா ஒருத்தர் வேலைய விட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்குள்ள நடுவுல இருக்கிற கேப்ல ஒரு அன்எம்ப்ளாய்டா இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ இது 3மே தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக் செக்டரல் எக்ஸாம்பிள்ஸ் இல்ல. ஆனா 4th அண்ட் 5த்துக்கு பார்த்தீங்கன்னா, செக்டரல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நெறைய சொல்லலாம். அதுதான் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அண்ட் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சீசன்ல அவங்களுக்கு வேலை இருக்கும். ஒரு சீசன்ல அவங்களுக்கு வேலை இருக்காது. அதுதான் நம்ம சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சுரல் லேபரர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் அப்போ தான் வேலை இருக்கும். மிச்ச டைம்ல வேலை இருக்காது. அதே மாரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து மான்சூன் அப்போ வேலையே இருக்காது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை கிடைச்சா தான் வேலை. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது. ஸோ மான்சூன் டைம்லலாம் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்காதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வேலையே இருக்காது. ஸோ அதான் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட். ஒரு சீசன்ல வேலை கிடைக்கும். இப்போ டூரிஸ்ட் கைடு எடுத்துக்கோங்க. டூரிஸ்ட் கைடுக்குலாம் வந்து கோடை விடுமுறை இந்த மாரி லீவ் சீசன்ல தான் வேலை இருக்கும். மிச்ச டைம்ல பெருசா டூரிஸ்ட் சைட்ல ஆளே வராதனால வேலையே இருக்காது. ஸோ டூரிசம் சைட்ல வேலை செய்ற பீப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து சீசனல் எம்ப்ளாய்மென்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சொட்டர் செய்றவர் இருக்காரு அப்படின்னா, அவருக்கும் சீசனல் டிமாண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சில சீசன்ல வேலை இருக்கும். ஒரு சில சீசன்ல வேலையே இல்லாம இருக்கிறது தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட். அது அதிகமா இருக்கிறது அக்ரிகல்ச்சர். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, சோயிங் டைம்லயும், ஹார்வெஸ்ட் டைம்ல தான் ஒரு ஃபார்ம்ல வந்து அதிகமான வேலை இருக்கும். ஒரு ஃபார்ம்லயே 20 பேர் வேலை செய்ய வேண்டிய நீட் இருக்கும். சோயிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கிற அந்த இடைப்பட்ட மெயின்டனன்ஸ் டைம்ல ஒரு 4, 5 பேர் வந்து ஃபார்ம பார்த்துக்கிட்டா போதும். பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசரும் போட்டு ஃபார்ம வந்து பெஸ்ட் எதுவுமே வராம சேஃப்டியா அப்பப்போ மானிட்டர் பண்ணி வீடிங் பண்றதுக்கு ஒரு 4, 5 பேர் போதும். ஆனா சோயிங், ஹார்வெஸ்டிங் அப்ப தான் நெறைய பேர். அப்போ சோயிங் சைக்கிள் சீசனுக்கும், ஹார்வெஸ்ட் சீசனுக்கும் நடுவுல நெறைய பேர் அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அதான் சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட். இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கிறது அக்ரிகல்ச்சர்ல. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, டூரிசம்ல இந்த மாரி சீசன் பேஸ்ட் எம்ப்ளாய்மென்ட்ல. நெக்ஸ்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட். மறைமுக வேலையின்மை. ஸோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட்னா என்ன அப்படின்னா, இது வெளிய இருந்து பார்க்கறதுக்கு அவங்க எல்லாருமே வேலை செய்ற மாரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும், அவங்கலாம் வேலை செய்யல. இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தேர் இஸ் ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஃபார்ம் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபார்ம் ஃபீல்டுல வந்து 3 பேர் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா 3 பேர் வேலை செய்யலாம் போதும் அப்படின்னு இருக்கிற ஃபார்ம் ஃபீல்டுல 6 பேர் வேலை செய்வாங்க. ஸோ 3 பேர் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஃபீல்டு இருக்கும். ஸோ 3 பேர் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு இருக்கிற ஃபார்ம் ஃபீல்டு. ஆனா இந்த ஃபார்ம் ஃபீல்ட்ல மொத்தம் 6 பேர் வேலை செய்வாங்க. வெளியேந்து பார்க்குறப்போ 6 பேரும் வேலை செய்ற மாரி இருக்கும். ஆனா உள்ளக்குள்ள போய் பார்த்தா 3 எல்லாரோட ஹால்ஃப் தான் வேலை செஞ்சுகிட்டு இருக்குல்ல. இந்த 6 பேருடைய ஹால்ஃப் தான் வந்து வேலை செய்யுது. ஏன்னா 3 பேர் வேலை செஞ்சாலே போதும். ஸோ 6 பேரோட ஹால்ஃப் தான். அப்ப 6 பேரோட இன்னொரு ஹால்ஃப்லாம் என்ன பண்ணுது? 6 பேரோட இன்னொரு ஹால்ஃப் வேலை இல்லாம இருக்கு. ஸோ வெளியேந்து பார்க்குறப்போ 6 பேரும் வேலை செய்ற மாரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் 3 பேருக்கு அங்க வேலை இல்ல. ஸோ இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, இங்க வரக்கூடிய வேஜஸ் எல்லாமே 3 பேர் வேலை செய்ற இடத்துல 3 பேர் வேலை செஞ்சா வேஜஸ் வந்து ரூ. 300 வருதுன்னா, ஆளுக்கு ரூ. 100 கிடைக்கும்ல. பட் இங்க 3 பேர் வேலை செய்ற இடத்துல 6 பேர் வேலை செய்றப்போ, அதே ரூ. 300 தான் வேஜஸா வருது அப்படின்னா, ஆளுக்கு ரூ. 50 தான் கிடைக்கும். ஸோ வேஜஸ் கெட் டிவைடட் அண்ட் அதனால என்ன ஆகுது? பாவர்ட்டி அதிகமாகுது. ஸோ இந்தியால வந்து இந்த டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கிறது அக்ரிகல்ச்சர்ல. ஸோ அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, 44% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் தேர். இப்ப தான் 45% ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி 17% ஆஃப் ஜிடிபி. ஸோ டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் இஸ் வெரி ஹியூஜ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ 6 பேர் 3 பேர் வேலை செய்ற இடத்துல ஏன் 6 பேர் வேலை செய்றாங்க? ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ஒரே வயல்ல தான் வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாரி வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கும். கிளியரா?
ஸோ சீசனல் அண்ட் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் தான். நெக்ஸ்ட் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னதுன்னா, படிச்சிருந்தும் வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ விஐபியில் வர தனுஷ் தான். விஐபியில் நம்ம ரகுவரன் கேரக்டர் இருக்கார்ல, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு. ஆனால் சிவில் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறது. ஸோ அந்த ரகுவரன் கேரக்டர் தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நான் படிச்சிருக்கேன், நான் படித்த படிப்புக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை தேடுவேன், வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ படித்து டிகிரி வாங்கி குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்து ஸ்கில் இருந்தும் வேலை கிடைக்காம இருக்கிறது தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ ஒரு எக்கானமியில் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங் சரி இல்லைன்னு அர்த்தம். அந்த எக்கானமியை ஒழுங்காக பிளானிங் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மக்கள்லாம் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு ஸ்கில் படிச்சுட்டு வந்துடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற எம்ப்ளாய்மெண்ட் உருவாகலை. அப்போது ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் டிமாண்ட் சப்ளை கேப் இருக்குது. ஸ்கில்ஸில் தெர் இஸ் கேப் இருக்குது. ஏன்னா எக்கனாமி டிமாண்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் வேறையா இருக்குது, மக்கள் கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் வேறையா இருக்குது. இந்த ஸ்கில் கேப்னால தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ எக்கனாமிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை மக்கள் கொடுக்கணும், இல்லை மக்கள் கிட்ட இருக்க ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும். ஸோ அந்த பிளானிங், எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங்கில் கேப் இருக்கிறது தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மெயின் காரணமாக இருக்குது. ஸோ அதான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் நான் கிடைச்ச வேலையை எடுத்துக்கினேன் அப்படின்னு சொல்கிறது தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அவங்க படித்த படிப்புக்கு இன்ஜினியருக்கு தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் இன்ஜினியரிங் வேலையை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ஜினியரிங் வேலை கிடைச்சிருக்காது. சரி, கிடைச்ச வேலையை எடுத்துப்போம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, ஆனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டுறது. இன்ஜினியரிங் இப்போ ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு இன்ஜினியரிங் தேவையில்ல, பைக் ஓட்ட லைசன்ஸ் இருந்தால் போதும், பேசிக் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் போதும். ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் இனஃப் ஜாப் கிடைக்கல, எல்லாம் எம்ஏ டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனால் இனஃப் ஜாப்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால டெம்பரரியாக ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஓட்டுற இவங்கள தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸை தான் வந்து நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட தகுதிக்கும் அவங்களோட படிப்புக்கும் கம்மியான எம்ப்ளாய்மெண்ட் தான் அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். வாலண்டரியாகவே நான் வேலைக்கு போகல, எனக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் வேலையெல்லாம் தெரியல, எனக்கு வேலையே வேணாம், நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது தான் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்படின்னு இல்லை, வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்க வாலண்டரியாகவே இன்ஃபார்ம்டு டெசிஷன், நான் வேலைக்கு போயிருக்கணும் ஆனால் நான் வேலைக்கு போகணும்னு விரும்பலை அப்படின்னு இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு தான். ஏன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஆனால் யூபிஎஸ்சி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் வேலை தேடாமல் அன்எம்ப்ளாய்டாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை தாண்டி இப்போது வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு. அவங்கள அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்ல ஒரு சைடில் சொல்கிறோம், இன்னொரு சைடில் அவங்களுக்கும் வந்து தேர் ஹேவிங் சேலஞ்சிங் டாஸ்க் இன் தி ஹோம். வீட்டு வேலைங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, நமக்கு வீட்டு வேலையும் அவ்வளோ பெரிய ஒரு பேர்டன் தான். வெளியே போய் செஞ்சுட்டு வர வேலை மாதிரியே ஒரு ஈக்குவலி பேர்டன் ஜாப் தான் வீட்டு வேலையும். பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அவங்க சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து வாலண்டரியாக நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் வேலைக்கு போகல அப்படின்னு இருக்காங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் 59 வயசுக்கு மேலே இருக்கிற டிபெண்டன்ட் பாப்புலேஷன் எல்லாருமே வாலண்டரிலி அன்எம்ப்ளாய்டு தான். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டி எல்லாருமே இதுதான் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நான் சர்வீஸ் வாங்கணும், அதுக்காக படிக்கிறேன், அதுக்காக ஒரு 2 வருஷம் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நேச்சுரலாகவே ஒரு எக்கானமியில் எப்பொழுதும் ஒரு 2 to 3% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். எவ்வளோ பெரிய எக்கானமியாக இருந்தாலும் ஒரு 2% மக்களாவது வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டெவலப்டு ஸ்டேட்டஸ் போனாலும் 100% எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். 100% எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு எக்கானமியாலையும் ரீச் பண்ண முடியாது. எப்பொழுதுமே எக்கானமியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. அப்படி அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்கனாமியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து 6 or 7% இருக்குது அப்படின்னா அது குறைச்சி 3% கொண்டு வரது தான் டார்கெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டேட்டா படி கவர்மெண்ட் இந்தியாவில் 3.2% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6 to 7% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஆனால் கவர்மெண்டோட லேட்டஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 3.2 காட்டுது. 3.2 காட்டுதுன்னா அப்போ நம்ம நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டோமா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்துருச்சானா கிடையாது. அப்புறம் இப்படி கவர்மெண்ட் வந்து எப்படி நல்ல டேட்டாவை காட்டுறாங்க அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ எல்லாரும் என்ன வைக்கிறாங்க கிரிட்டிசிசம் அப்படின்னா 6லேருந்து 7% இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இந்த 3.2 குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதனால் குறைஞ்சிருக்குன்னா இவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் ஒரு 3% மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த 3% எம்ப்ளாய்மெண்ட் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கிக் ஒர்க்கர். ஸோ ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும்
இந்த மாதிரியான கிக் ஒர்க்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்ஃபார்மல் ஜாப் தான் கிடைச்சிருக்கு. இப்படி இன்ஃபார்மல் ஜாப்ல கிடைச்சு அவங்க போனத நம்ம எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் தி லாங் டெர்ம் எம்ப்ளாய்மென்ட். எல்லாரும் டெம்பரரியா போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்போசிட் பாயிண்ட் வருது. ஏன்னா ரீசெண்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் கேள்வியே அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட மெஷர்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் கேட்டாங்க. ஸோ எனி டைம் இன் அன் எக்கானமி தேர் வில் பி நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா 100% எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்கானமில நம்ம ஒரு புது டெக்னாலஜிய வந்து லான்ச் பண்றோம். ஸோ அப்படி ஒரு புது டெக்னாலஜிய லான்ச் பண்றப்போ, அந்த டெக்னாலஜினால ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதுதான் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெனெவர் அ நியூ டெக்னாலஜி கம்ஸ், தட் டெக்னாலஜி டேக்ஸ் அவே மல்டிபிள் ஜாப்ஸ். ஸோ அப்படியே அந்த புது டெக்னாலஜினால வேலை இழக்கிறதுக்கு பேர் தான் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. ஏஐ வந்தனால நிறைய பேரோட வேலைக்கு போகும். அதனால ஏஐ வரக்கூடாது, டெக்னாலஜி வரக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நீங்க ஹிஸ்டரியிலேருந்து லெசன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரியில எப்பப்போலாம் புது புது டெக்னாலஜி வந்திருக்கோ, அப்பப்போலாம் மக்கள் கிட்ட இருந்து இந்த எதிர்ப்பு குரலும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்றப்போ, ஸ்டீம் இன்ஜின் வரதுனால தொழில் புரட்சி நடக்கும். தொழில் புரட்சி ஸ்டீம் இன்ஜின் வரதுனால என்ன ஆகும்? நெறைய பேருக்கு வந்து வேலை போயிடும். தொழில் டிராக்டர் வரதுனால ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு வேலை போயிடும். அதே மாரி வந்து எலக்ட்ரிசிட்டி வருது. அதனால வந்து வேலை போயிடும். அதனால இன்டர்நெட் வருது. அதனால வேலை போயிடும். கம்ப்யூட்டர் வருது. அதனால வேலை போயிடும். 80கள்ல கம்ப்யூட்டர் வரும்போது, கம்ப்யூட்டர்னால ஏகப்பட்ட பேருக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரே வேணான்னு சொன்னாங்க. ஆனா, நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எப்போ ஒரு டெக்னாலஜி வந்தாலும், டெம்பரரியா அதனால வேலைவாய்ப்பு போய் தான் இருக்கு. ஸோ டெம்பரரிலி a technology will remove the people from employment. So a technological introduction might affect the employment opportunity of people temporarily, but in long term, the technology creates more employment than it removed. So technology வந்ததுனால, so when a new technology comes, a lot of employment is destroyed. So when a new technology comes, a lot of employment destroyed na, அது short term தான். In long term, the new technology creates more employment multifold than the employment it destroyed. ஸோ இந்த மல்டிஃபோல்டு இன்க்ரீஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நியூ வெஞ்சர்ஸ் ஓப்பன் ஆகும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ 80ஸ்ல கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்கும் வேலை போகும்னாங்க. பட் 90ஸ் 2000s அண்ட் 2010ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்னால தான் எல்லாருக்கும் வேலையே வந்திருக்கு ஐடி செக்டர்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஷார்ட் டேர்ம்ல தான் அப்படி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆகும். லாங் டேர்ம்ல இட் வில் கிரியேட் மோர் எம்ப்ளாய்மென்ட். த சேம் லாஜிக் அப்ளைஸ் ஈவன் டு தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம்ல அது வந்து குடுக்கலாம். ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு டெக்னாலஜி வரப்போ, அந்த டெக்னாலஜி வேணாம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து நாளை எப்படி எம்ப்ளாய்மெண்ட்ட உருவாக்கலாம். ஸோ ஒரு புது டெக்னாலஜி வருது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட சிந்தனை எப்படி இருக்கணும்? அப்போ மக்கள் வந்து பழைய டெக்னாலஜில இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மென்ட் குடுத்து, புது டெக்னாலஜிக்கு அவங்கள ரெடி பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் புரொவைட் ஸ்கில் டெவலப்மென்ட் அண்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் அண்ட் ரீஸ்கில் அண்ட் அப்ஸ்கில் தி பாப்புலேஷன். மக்களுக்கு வந்து ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் பண்ணி, அவங்கள புது டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு நம்ம வந்து வி ஹேவ் டூ புரொவைட் தி அப்ஸ்கில்லிங். இது நம்பர் 1. 2வது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புது டெக்னாலஜி பேஸ் பண்ண எம்ப்ளாய்மென்ட் மாடல்ஸ், நியூ எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் பிசினஸ் மாடல்ஸ் ஆர் பிசினஸ் ஐடியாஸ உருவாக்கணும். புது டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, புது வரும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, வேலை போகுது அப்படின்னு பயப்படுறத விட, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச எல்லாருக்குமே ஏஐ ரிலேட்டட் ட்ரெய்னிங் குடுத்துருங்க. ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரெய்னிங் குடுத்துருங்க. என்னதான் எத்தனை சாஃப்ட்வேர் வந்தாலும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஏஐயால ஃபங்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹியூமன் எப்பவுமே தேவை. ஸோ அப்போ ஹியூமனுக்கு அந்த ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அப்கிரேடேஷன் குடுத்துட்டா, அவங்களுக்கு ஏஐ ரிலேட்டட் வேலை கிடைச்சிரும். ஏஐ ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் புது புது பிசினஸ் மாடல் வரும். அதனால புது எம்ப்ளாய்மென்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியா நான் எவ்வளோ டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இட்ஸ் பொட்டன்ஷியல் ஏரியா இன் மெயின்ஸ் ஆல்சோ. ஸோ டெக்னாலஜி வரதுனால வர அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி டேக்கிள் பண்ணணும்? மக்களை புது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ரீஸ்கில் அண்ட் அப்ஸ்கில் பண்ணிடுங்க. புது ஸ்கில்ஸை கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷனாக சொல்கிறாங்க. ஸோ கடைசி டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு கிராஃபை வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய 12th வீடியோவுக்கு போகலாம். 12th வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில எனக்கு. 12th வீடியோவில் நம்ம ஒரு டாபிக் நடத்தியிருப்போம். என்னதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நடத்தியிருப்போம். ஸோ நம்ம வந்து வேஜஸ், அப்புறம் குவான்டிட்டி அப்படின்னு ரெண்டா வச்சுக்கிறோம். ஸோ லேபரோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை சைடு. ஸோ லேபரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
லேபரோடைய டிமாண்ட் சைடில் வேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அதோடைய குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வேஜஸோட டிமாண்ட் வந்து யார் அப்படின்னா எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்குறவங்க. சப்ளை சைடுனா வந்து எம்ப்ளாயி. இது வந்து சப்ளை, இது வந்து டிமாண்ட். எழுதிப்போம், சோம்பேறித்தனத்தில் கொஞ்சம் அசிங்கமாக எழுதிடும். ஸோ டிமாண்ட் சைடு, இது வந்து சப்ளை சைடு. ஸோ டிமாண்ட் சைடில் எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவர் இருக்காரு, சப்ளை சைடில் எம்ப்ளாயி வேலை தேடுறவங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிமாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். டிமாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேலை கொடுக்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வேலைக்கு அதிகமான வேஜஸ் இருக்குது அப்படின்னா, அதிக சம்பளம் வாங்குற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புளை கம்மியாக ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு எம்ப்ளாயருக்கு எப்போவுமே ப்ராஃபிட் தானே மோட்டிவ். இவருக்கு ப்ராஃபிட் தான் மோட்டிவாக இருக்கிறதுனால வேஜஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை குறைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு. கரெக்டா? வேஜஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை குறைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு. வேஜஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயை குறைச்சிடுவாங்க. வேஜஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது இப்படி இருக்கு. அதுவே நீங்கள் வந்து சப்ளை சைட்லேருந்து பாருங்கள். when you see from the supply side, மக்கள் எம்ப்ளாயி சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வேஜஸ் வேணும். ஸோ தே வாண்ட் மோர் வேஜஸ். ஸோ அப்போது வேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வேலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வேஜஸ் அதிகமாக இருக்குன்னா நிறைய பேர் அந்த வேலை வேணும்னு கேட்பாங்க. வேஜஸ் கம்மியாக இருக்குன்னா கம்மியான ஆளுங்க தானே அந்த வேலை வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா பீப்புளுக்கு மோர் வேஜஸ் வேணும், எம்ப்ளாயருக்கு மோர் ப்ராஃபிட் வேணும், பீப்புளுக்கு மோர் வேஜஸ் வேணும். வேஜ் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. வேஜ் கம்மியாக இருந்தால் கம்மியான ஆளுங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது சப்ளை சைடு, இது டிமாண்ட் சைடு. இதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதுதான் வந்து ஈக்குவிலிபிரியம். அப்போ ஒரு வேஜுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறது இதுதான் ஃபிக்ஸ் ஆகும். இதான் வந்து ஈக்குவிலிபிரியம் வேஜஸ், இதுதான் ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி. ஸோ ஒரு எக்கனாமியில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் மர்ஜ் ஆகிற ஏரியாவில். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த கர்வ் கிவெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்காக நான் கொடுக்குறேன். இதை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம 12th வீடியோவில் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்வ் போடுறேன். ஸோ அப்போ எக்கனாமியில் ஒரு ஜாபுக்கு எவ்வளோ வேஜ் செட் ஆகணும் அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை மர்ஜ் ஆகிற ஏரியா. இது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ரியல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு எவ்வளோ வந்து சேலரி வைக்கணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக செட் பண்ணும். நீங்கள் வந்து வேஜஸை வந்து கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். இப்போது இதுதான் வந்து ரியல் வேஜ். ஆனால் ரியல் வேஜை தாண்டி நம்ம வேஜை செட் பண்ணுறப்போ நம்ம செட் பண்ண வேஜஸ் வந்து கொஞ்சம் ஹையாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ரியல் வேஜையும் தாண்டி நம்ம செட் பண்ண வேஜஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது? ஸோ வேஜ் வந்து ஹை ஆன உடனே டிமாண்ட் சைடில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ தே வாண்ட் டு எம்ப்ளாய் அப்படிங்கிறத குறைச்சிப்பாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூம் தே வில் பி ரெக்ரூட்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூம் தே ஆர் ரெக்ரூட்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஸோ அப்போது இத்தனை பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும். இதுதான் வந்து ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேஜஸ் வந்து மார்க்கெட் ரேட்டிங்கில் ஈக்குவலிபிரியம் ப்ரைஸை விட அதிகமான வேஜஸை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் கம்மி அந்த வேஜஸ் வந்து அதிகமாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த ஜாபுங்கிறது அதிகமாகிடும். நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் விச் த எம்ப்ளாயர் வாண்ட் டு ரெக்ரூட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வித் எம்ப்ளாயர் வாண்ட் டு ரெக்ரூட் அப்படிங்கிறது குறைஞ்சிருது. நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாகிடுது. ஸோ அப்படி அதிகமாகிறப்போ லேபர் சர்ப்ளஸ் வருது. இந்த லேபர் சர்ப்ளஸ் வரும்போது என்ன ஆகிடுது? எய்தர் வந்து இத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, இத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடுது? வேஜஸ் வந்து லேபர் வந்து சர்ப்ளஸ் ஆகிறப்போ வேஜஸும் குறைஞ்சிருது. ஸோ இதுதான் ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுச்சா? ஸோ அமௌண்ட் ஆஃப் லேபர் சப்ளை அதிகமாக இருக்கும், அமௌண்ட் ஆஃப் லேபர் டிமாண்டட் பை தி எம்ப்ளாயர்ஸ் வந்து குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூம் தே ஆர் ரெக்ரூட்டிங்கிறது குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அவைலபிள் ஃபார் ஒர்க்குங்கிறது அதிகமாகிடும். ஸோ இத்தனை பேருக்கு வந்து வேலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட்டுங்க. புக்கிஷ் தியரிட்டிக்கல் கான்செப்ட், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட்.
ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிராஃப் புரியலனாலும் பரவாயில்ல. கிராஃப் புரியலனா திரும்ப பாஸ் பண்ணி ரீப்ளே பண்ணி கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் புரியலனாலும் இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் ரிமெம்பர் தி டாபிக். என்னன்னா ஈக்குலிபிரியம் வேஜஸை செட் பண்ணாமல் அதை விட எக்ஸ்ட்ராவான வேஜஸை நம்ம செட் பண்ணுறப்போ நிறைய லேபர் சர்ப்ளஸ் வந்துடுது. ஆனால் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டட் பை தி எம்ப்ளாயிங்கிறது குறைஞ்சிருது. அதனால அந்த சர்ப்ளஸ் எல்லாரும் அன்எம்ப்ளாய்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட்னா ரியல் வேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் கான்செப்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஒரு செட் ஆஃப் மீம்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது என்னுடைய பழைய வீடியோவில் நான் ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மீம்ஸ் இது. 6-7 வருஷத்துக்கு. இது நான் போன என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இந்த மீம்ஸ் போட்டப்போ நிறைய வரவேற்பு இருந்தது. என்னால் திரும்ப அதை போட்டுறேன். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த கவுண்டமணி காமெடி ஞாபகம் இருக்குல்ல, கப்பலில் வேலை அப்படின்னு சொல்லி இவர் வந்து வேலையை விட்டுடுவார். ஸோ சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், கப்பலில் வேலை செந்தில் வாங்கி தராருன்ட்டு ஒரு வேலையை விட்டுருவார். ஸோ இன்னொரு வேலை கிடைக்கிறப்போ கடைசியில் அங்கே கப்பலில் வேலை இருக்குமான்னு பார்த்தா அந்த வேலையும் இருக்காது. ஸோ திரும்ப வந்து புது வேலையை வந்து பழைய வேலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு வருவார். ஸோ ஒரு புது வேலைக்கு போகிறப்போ புது வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலையை விடக்கூடாது, இல்லைனா ஃபிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு கடையில் 2 பேர் வேலை செஞ்சால் போதும். குடும்பத்தில் இருக்கிற 4 அண்ணன் தம்பிங்களும் அங்கே தான் வேலை செய்கிறாங்க. 4 அண்ணன் தம்பிங்க பிறந்துட்டதுனால குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் அந்த ஒரே கடையில் தான் வேலை செய்கிறாங்க. இதுதான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். கடையில் வேலை செய்து 2 பேர் போதும், ஆனால் 4 பேரும் வேலை செய்வாங்க. ஸோ இது போதாத குறைக்கு இந்த 4 அண்ணன் தம்பிங்களோட வைஃப்ஸும் வீட்டில் உட்காந்து என்ன போடுவாங்க, மசாலா பாக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பருப்பு பாக்கெட், மசாலா பாக்கெட்டு, அதெல்லாம் வந்து பாக்கெட் போட்டு மிளகா பொடி பாக்கெட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் கிளாசிக் ரகுவரன் ஃப்ரம் விஐபி. சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கிடச்சாதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நடுவில் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவர் வந்து கால் சென்டர்லாம் வேலைக்கு போவார். ஆனால் 1 மாதம் தான் போவார். ஆனால் அந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நான் படித்த படிப்பு கிடைக்கிற வேலை வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரகுவரன். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா ஸ்விக்கி. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் ஸ்விக்கியில் இருக்காங்க. ஸோ அதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னா சும்மா இருக்க இந்த வடிவேல் காமெடி தான். சும்மா இருக்கிறதுன்னா அவ்வளோ ஈஸியா அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரி. ஸோ வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, வேணும்ட்டே சும்மா வேலைக்கு போகாமல் இருக்கிறதா வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது அதாவது டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து நான் ஆக்சுவலி என்னோட கிளாஸஸில் நான் நிறைய மீம்ஸ் போடுவேன். பட் இது யூடியூபாக இருந்ததுனால என்னால் நிறைய மீம்ஸ் போட முடியல. ஸோ அதனால் ஐ வாஸ் ஜஸ்ட் புட்டிங் திஸ். ஸோ வித் திஸ் வி ஆல்மோஸ்ட் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்ட். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு அடுத்த கண்டினியூஷனா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துட்டோம். காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தெரியும்னா என்ன, இந்த எல்லாத்துக்கான காசஸ் தான். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட காசு வந்து நம்ம சர்வீஸ் செக்டர் ஸ்கிப் மேனுஃபேக்சரிங் ஸ்கிப் பண்ணி சர்வீஸுக்கு போனது, ஜாப்லெஸ் க்ரோத். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசெஷன்னால வரக்கூடியது. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்கனாமி எல்லா செக்டர்ஸும் இனஃபாக கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுனால இருக்குது. அக்ரிகல்ச்சரில் இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம சீசனல் அண்ட் டிஸ்கைஸில் போட்டுருவோம். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம் வந்து எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகாங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க, எம்ஜி நரேகாங்கிறது கொண்டு வந்தது அக்ரிகல்ச்சரில் சீசன். இப்போ சோயிங் அப்போ வேலை இருக்குது, ஹார்வெஸ்ட் அப்போ வேலை இருக்குது, நடுவில் அந்த 2 மாதத்துக்கு வேலை இல்லைல்ல, 3 மாதத்துக்கு. ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த 3 மாதத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எம்ஜி நரேகாவில் 100 நாள் வேலை திட்டம் வருது. ஸோ இந்த மாதிரி வேலை திட்டமில் போகிறப்போ அவங்களுக்கு அந்த 100 நாள் ஒரு வேஜ் வரணும். நிறைய பேர் அந்த டைமில் வேஜ் இல்லாமல் தான் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு வேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நரேகா ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நரேகா ஸ்கீம் இஸ் ஆக்டிங் அஸ் அ இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் ஃபார் தி ரூரல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வேர்ல்ட் பேங்கே வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணி எல்லாரும் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணோம் அண்ட் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம் இம்ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங். ஸோ அதனால் அந்த கேப்னால தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட்டுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸ்க்கு வந்து ஸ்கில்லிங் கொடுக்கணும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் காரணமும் என்ன, மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்கில்ஸ் வந்து இவங்க படிக்காமல் வேறு ஸ்கில்ஸை படிச்சுட்டு வரதுனால தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ தீஸ் ஆல் தி திங். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்காக கவர்மெண்ட்ஸ் போட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு கவர்மெண்ட் போட்ட ஸ்கீம் என்னன்னு கேட்டால், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காகவே போட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இதுலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா, வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம். அதாவது கிராமத்தில் வந்து
செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காகவும் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக என்ன கொண்டு வந்தோம்? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ என்ஆர்எல்எம், என்ஆர்எல்எம், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். இது ரெண்டுமே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடலில் நம்ம என்ன பண்ணுறோம்? லோன்ஸ் பேங்க் லிங்கேஜ் பண்ணி விடுறோம். பேங்க் லிங்கேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து உருவாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் நம்ம ரூரலில் இருக்கிற அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த லோன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம்? தே கேன் ஸ்டார்ட் சம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்க அன்எம்ப்ளாய்டு யூத்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, ஸோ ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம், இந்த ஸ்கீம்லலாம் என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம். முத்ரா யோஜனா மூலமாகவும் வி ஆர் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது மாதிரி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டாக இருக்க எல்லாத்தையும் போடலாம். ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் ஆர் பிஎல்ஐ ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் போடலாம். இதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்மலைசேஷனுக்காக நம்ம பிரதான் மந்திரி ரோஸ்கார் புரோத்சாகன் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். ரோஸ்கார் புரோத்சாகன் யோஜனானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து பிஎஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ வாட் இஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ஆர் ஹேவிங் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, ஸோ நம்ம வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, இவர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு எம்ப்ளாயர்கிட்ட. ஸோ இந்த எம்ப்ளாயோட சேலரியிலேருந்து 12% எடுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ எடுத்தாங்களோ அதை வந்து எம்ப்ளாயரோட 12% போடணும். இப்போ இந்த எம்ப்ளாயோட சேலரி வந்து 100 ருபீஸ்னு வச்சுக்கலாம். பிஎஃப்னா என்னன்னு சொல்கிறேன், 100 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இவரோட சேலரியிலேருந்து ஒரு 12 ரூபா எடுத்துடணும். ஸோ அப்போ இவர் கையில் வந்து 88 ருபீஸ் தான் போகும். மிச்சம் 12 ரூபா எடுத்துப்பாங்க. இது எவ்வளோ எடுத்தாங்களோ அதோட ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் வந்து ஒரு ஈக்குவலண்ட் 12 ரூபா போடுவார். ஸோ அதனால இவங்களோட பேரில் 24 ரூபா வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. இதுதான் இபிஎஃப்ஓ. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, மாதம் எவ்ரி எம்ப்ளாயரோட சேலரியிலேருந்து 12% எடுத்து ஈக்குவலண்ட் ஷேரை வேலை கொடுக்குற எம்ப்ளாயர் எக்ஸ்ட்ராவை போட்டு எல்லாரோட சேலரியிலேருந்தும் 24% வந்து இபிஎஃப்ஓவில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு பல்க் அமௌண்ட்டாக வருது. 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் வருது. வீட்டில் தாத்தா பாட்டிலாம் ரிட்டையர் ஆகிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்காக ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அவங்க லீட் பண்ணுறதுக்கு. ரிட்டையர்மெண்ட் வேலை செய்கிற வரைக்கும் சேலரி வரும், பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ சேலரி இருக்காதுல்ல, அவங்க டிபெண்டன்ட் பாப்புலேஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்போ அவங்க கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்கும். ஸோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க? பிரதான் மந்திரி ரோஸ்கார் புரோத்சாகன் யோஜனாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, எல்லா எம்ப்ளாயர் நம்ம நாட்டில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த ஃபார்மலைசேஷன் இருக்கானா? இருக்கிறது இல்லை. நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மல் நெட்குள்ளேயே கொண்டு வரதில்லை, அவங்க இன்ஃபார்மலாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த 12% கட்டணும்ல. இப்போ நீங்கள் எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்க்கு ஒரு 12% போச்சு, ஆனால் எம்ப்ளாயர் வந்து எக்ஸ்ட்ரா 12% போடுறாரு. அப்போ எல்லாரோட சேலரி 100 ரூபானா இவர் 112 ரூபா எடுத்து வைக்கணும். எவ்ரி சேலரிக்கு எக்ஸ்ட்ரா 12% எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆறதுனால என்ன பண்ணுறாங்க? பிஎஃப்குள்ளே என்ரோலே பண்ணி விட மாட்டாங்க. ஸோ அப்படி என்ரோல் பண்ணி விடாதனால இன்ஃபார்மல் லேபராகவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை ஃபார்மல் லேபராக எம்ப்ளாய்மெண்ட்டாக என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக எம்ப்ளாயரோட 12% ஷேரை கவர்மெண்ட்டே கொடுத்துட்றேன்ட்டாங்க. நீ வந்து அப் டு 15,000 ருபீஸ் சேலரி, இது வந்து ஸ்கீமுக்கு வந்து லிமிட் வந்து 15,000, 15,000 வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்ஸை தான் இதை செலக்ட் பண்ணுறாங்க. 15,000 வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்க எம்ப்ளாய்மெண்ட்டா, அவங்கள நீ உங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே நீ பிஎஃப்குள்ளே போட்டிருக்க மாட்டேன், நீ பிஎஃப்குள்ளே போடு. நீ பிஎஃப்குள்ளே போட்டனா அவங்க சேலரியிலேருந்து 12% நீ ஆஸ் யூஷுவல் பிடிச்சிக்கலாம். ஆனால் உங்களோட எம்ப்ளாயரோட 12% ஷேர் கவர்மெண்ட்டே கொடுத்துட்றேன், நான் எக்ஸ்ட்ரா 12% நான் கொடுத்துட்றேன், நீ எடுக்க வேணாம், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடுது? எம்ப்ளாயருக்கு ஒரு 12% குறையிறதுனால அவர் நிறைய பேரை பிஎஃப்குள்ளே கொண்டு வந்து கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்தது தான் இது. ஸோ பிஎஃப் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக கரண்ட் பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் கரண்ட் பட்ஜெட் செஷன் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறப்ப அது பண்ணியிருப்பேன். ஸோ அது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்னு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக நீ இவங்க வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஷேரை வந்து 4 இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு 4 இயர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு 5 காம்பனண்ட் வச்சு இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இஎல்ஐ ஸ்கீம் பற்றி போய் பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இந்த மாதிரி பிஎஃப் தான். ஸோ அந்த இஎல்ஐ ஸ்கீம் என்னென்ன அந்த 5 காம்பனண்ட் நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்
ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயர்ஸ் எல்லாருக்குமே முதல் மாச சம்பளத்த கவர்மெண்ட்டே குடுத்துடுறேன்றாங்க. நீ வேலைக்கு மட்டும் எடு. முதல் மாச சம்பளத்த நானே குடுக்குறேன். நீ வேலைக்கு மட்டும் எடுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அப் டூ அ இட்ஸ் நாட் ஃபார் ஆல். இட்ஸ் அப் டூ 1,00,000 சேலரி வாங்குற வரைக்கும் சரி அப் டூ 15,000 சேலரி வாங்குற வரைக்கும் தராங்க. செகண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல புதுசா நீ யாரையாவது ரெக்ரூட் பண்ணனா, 4 வருஷத்துக்கு அவங்களுடைய இந்த பிஎஃப் ஷேர் 12% நான் தரேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. நீ மேனுஃபேக்சரிங் செக்டர்ல புதுசா யாரையாவது ரெக்ரூட் பண்ணனா, 4 வருஷத்துக்கு இந்த 12% ஷேர நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது 2வது காம்போனன்ட். 3வது காம்போனன்ட்ல என்ன பண்றாங்க? 3வது காம்போனன்ட்ல மித்த எம்ப்ளாய்மென்ட்ல. ஸோ புதுசா ரெக்ரூட் பண்றவங்களுக்கு முதல் 2 காம்போனன்ட். ஃப்ரெஷ்ஷா ரெக்ரூட் பண்ற எல்லாருக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி தரேன். செகண்ட் காம்போனன்ட் நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல புதுசா எடுக்கிறவங்களுக்கு 4 வருஷத்துக்கு நான் வந்து 12% வந்து நான் கட்டிடுறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் ஜாப்ஸ்க்காக. ஸோ இது 2 புதுசா வரவங்களுக்காக. 3 காம்போனன்ட் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபார்மல்குள்ளேயே வரல. ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிற இன்ஃபார்மல் பீப்பிள நீ ஃபார்மலைஸ் பண்ணனா, அவங்களுக்கு நான் ஒரு ஷேர் ரூ. 3000 வரைக்கும் நான் அவங்களோட பிஎஃப் பணத்துல நான் கட்டுறேன் அப்படின்னு கவர்ன்மென்ட் சொல்றாங்க. இது 3 காம்போனன்ட். 4த் காம்போனன்ட் என்ன அப்படின்னா, நெறைய ஐடிஐஸ் ஒரு 10,000 ஐடிஐஸோ, 11,000 ஐடிஐஸோ இந்தியா ஃபுல்லா உருவாக்கி, ஐடிஐனா இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட். ஸோ அங்க தான் ஸ்கில் டெவலப்மென்ட் நடக்க போகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ டெவலப்மென்ட் பண்றதுக்காக ஐடிஐஸ உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 5வது காம்போனன்ட் என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப். ஸோ இந்தியால இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் போறாங்க. மாச ஸ்டைஃபண்ட் ரூ. 5,000 குடுத்து, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து டிகிரி முடிக்கிற எல்லாருக்குமே டாப் 500 கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உருவாக்கி தராங்க. ஸோ டாப் 500 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா வந்து வருஷத்துக்கு 1000 பேர், 2000 பேர் இன்டர்ன்ஷிப்க்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த மாரி மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் குரோத் பண்ற ஸ்கீமு, ஸ்மால் பிசினஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன்ஸ் குடுக்குற ஸ்கீமு, இந்த மாரி பிஎஃப்க்கு சப்போர்ட் பண்ற ஸ்கீம்ஸு, இது எல்லாமே எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் தான். அப்புறம் எஃப்டிஐ, எஃபிஏ நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணாலும் தட் வில் கிரியேட் மோர் எம்ப்ளாய்மென்ட். இந்த மாரி எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ஸ்கீம்ஸ் பத்தியும் படிச்சிருங்க. ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் காட் அன் ஐடியா வாட் இஸ் எம்ப்ளாய்மென்ட், எம்ப்ளாய்மென்ட்னா என்ன, எம்ப்ளாய்மென்ட்ல இருக்க டைப்ஸ் என்னென்ன, எம்ப்ளாய்மென்ட் எப்படி மெஷர் பண்றோம். ஸோ 3 மெத்தட்ஸ்ல நம்ம 3 இண்டிகேட்டர்ஸ மெஷர் பண்றோம். மொத்தம் 9 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்த்தோம். அப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். உங்களுக்கு இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை டூ ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ தேங்க் யூ ஆல். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோல மோஸ்ட்லி ஐ வில் பிளான் பேங்கிங் அண்ட் பேங்கிங் செக்டர் பார்ப்போம். ஓகே. பை பை.